ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு இந்தோனேஷியன் இன்வெஸ்டிகேஷன் மூவியோட பேரு பார்டர்லெஸ் வார். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து இந்தோனேஷியா மலேசியா இந்த ஊருக்கு நடுவில் இருக்க ஒரு பார்டர் தான் காமிக்கிறாங்க. இந்த பார்டரில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் பேரு பொர்னியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐலாண்ட்ல ஒரு டீ ஷாப் இருக்கு. அந்த டீ ஷாப்ல எல்லாம் பரபரப்பா டீ குடிச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த டீ ஷாப் மேல டங்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு எல்லாம் வெளியே போய் பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு பொணம் வந்து டங்குன்னு வந்து விழுந்திருக்குமா. கொஞ்ச நேரத்துல அந்த பொணத்துல இருந்து தலை மட்டும் தனியா வந்து உருண்டு ஓடிட்டு இருக்கு. இதை வந்து நியூஸ் போலீஸுக்கு போயிடுது. போலீஸ் வந்து பாக்குறாங்க. ரெண்டு நாட்டோட பார்டர்ன்றதுனால எந்த நாட்டுக்கு தான் இந்த கேஸ் அப்படின்றதுக்காக மெஷர் பண்ணி பாக்குறாங்க. அப்ப மலேசியன் போலீஸ் பார்த்துட்டு இது வந்து இந்தோனேஷியா உங்க கேஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இந்தோனேஷியா போலீஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் பேர் வந்து பஞ்சா. அவர் சொல்றாரு, இல்ல சார் நம்ம எப்பயும் போல ஒன்னாவே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. சரி, மலேசியன் போலீஸும் ஒத்துக்கிறாங்க. இது முதல் தடவை நடந்த கேஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய டெத் வந்து இந்த பார்டர்ல நடந்துட்டு இருக்குமா. இந்த ஊர்லயே வந்து ஒரு கட்டுக்கதை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அமோங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் எதிர்த்து போராடும் போது அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு வந்துருது. அவர் என்ன பண்றாரு, இந்த காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். இவர் வந்து செத்து அவரோட ஆவிதான் வந்து இவங்க மக்கள் எல்லாம் கொல்லுது, அது இன்னும் அந்த காட்டை வந்து பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்றத வந்து இந்த கட்டுக்கதையா இருக்கு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்தோனேஷியன் போலீஸ்ல வந்து அந்த அளவுக்கு நிறைய மேன் பவர் இல்லாதனால ஜர்கட்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸர் கொண்டு வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு சஞ்சா. இவங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு கரெக்டா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆகும்போது தான் தெரியுது என்னாச்சு, இது என்ன கேஸ் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க, உடம்பு வேற தலை வேறோட ஆளோடது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாமஸ் அப்படின்றவர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, முறைக்குமோ அவர் அமைதியாயிரம். சரி மேடம், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, பரவாயில்ல நீங்க கேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது வந்து ரெண்டு பேரோட உடம்புன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மண்டை யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ஜென்ட்டா இருந்த டாரிக் அப்படின்றவரோட தான் இந்த தலை. உடம்பு யாருதுன்னு பாத்தீங்கன்னா டயாக் அப்படின்ற ஒரு இனத்தோட ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஜுவிங்னு, அவரோட உடம்பு தான். இவருக்கு வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இவர் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது இவர் செத்து 1 மாசத்துக்கு மேல ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் உடம்புலயும் ஊசி போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரெஸ், இந்த பாடி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஃபெர்டிலைசர் இருக்கு அப்படின்றதையும் அந்த ட்ரேஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் மண்டையில அடிபட்டிருக்கதை வச்சு இவங்க தலையில வந்து கல் எடுத்தே அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து கேட்டு அப்படின்னும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கரெக்டா இந்த ஜுவிங் அவரோட ரிலேட்டிவ் வந்து பாக்குறாங்க. அவங்க வைஃப் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. நான் வந்து எப்போ ரிப்போர்ட் கொடுத்தேன், நீங்க அதை கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்கல. இப்ப பாருங்க எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிருக்காரு, நீங்க என்ன இவ்வளவு கேவலமான போலீஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே பயங்கரமா திட்டுறாங்க. திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் இப்ப எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டீ கடை இருக்குல்ல, அங்க பொணம் விழுந்ததுல அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போய் பாக்குறாங்க. இது வந்து கண்டிப்பா இவங்களே தான் அப்படி வச்சிருப்பாங்க மேடம் சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்பதான் வந்து எப்படிங்க இவ்வளவு நாள் அந்த இடத்துல வச்சிருக்க முடியும், அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா அந்த மரத்துல இருந்தா விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. இதை நீங்க போய் மேல போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த தாரிக் அப்படின்றவர விசாரிக்கிறதுக்காக அந்த பார்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்குறாங்க. இந்த ரோந்து பணியில ஈடுபடுறவங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து புஜாங். அப்ப அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, அங்க நெறைய ஃபார்ம் இருக்குமா, அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறாரு. ஆனா சில பேர் அத வேணும்னே வந்து அத கட்ட விடாம பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. நைட்லாம் வந்து முழு பௌர்ணமி அன்னைக்குலாம் வந்து அந்த ஃபேக்ட்ரிலேருந்து ஏதோ ஒரு அழுவுற சத்தம்லாம் கேட்கும் அப்படின்ற மாரி இவர் வந்து புஜாங் சொல்றாரு. அப்பதான் வந்து அமௌங் பத்தி சொல்றாங்க. இந்த டயாக் மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வெளியில எல்லார்ட்டயும் விட்டுட்டாங்க அப்படின்ற மாரி இவரு அம்மாவங்க பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாங்க. அதே மாரி இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி பேஸுக்கு தான் போறாங்க. அந்த இடத்துல வந்து இவங்கள கூட்டு விட்டுருக்காங்க போல. இவங்க போய் மீட் பண்றாங்க. அங்க இருக்க ஆஃபீசர் வந்து பேசுறாரு. உங்க அப்பா வந்து உங்கள பத்திரமா பார்த்துக்க சொன்னாரு. அதனால நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் உங்கள பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்றபோது, ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தாமஸ் இருக்கார் இல்லையா, அவரு வந்து சொல்றாரு, ஆமா மேடம் நீங்க சொன்ன மாரியே அந்த மரத்துல இருந்த கிழவனும் உடைஞ்சிருக்கு. அதுவும் புதுசா தான் உடைஞ்சிருக்கு அப்படின்றத. ஹீரோயின் கண்ணுல அந்த மருந்து போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, யாரோட தலையோ யாரோ ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாது. அவர் எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற மாரி இருக்கு நைட்ல. சொல்றாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, இப்ப மலேசியா போயிருக்காங்க. மலேசியா போயிட்டு அங்க சும்மா ஏதாவது திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மார்க்கெட்ல இருக்கும்போது, இவங்க கார்ல வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு. அந்த அந்த லெட்டர போய் படிக்கும்போது தான் தெரியுது, இவங்க ஏற்கனவே வந்து 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து மலேசியன் போலீஸ் இந்த மாரி கேஸ பத்தி கூப்ட்டுருக்காங்க. ஆனா, இவங்க வந்து இந்த பச்சா இருக்கார்ல, அவர் வேணும்னே போகாம டிலே பண்ணியிருப்பாரு. "ஏங்க அப்படி பண்ணீங்க?" அப்படின்னு போய் ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல இங்க வந்து ஆள் குறைவா இருக்குல்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால ஹீரோயின் வந்து கடுப்பாயி வந்துடுறாங்க.
அப்பதான் வந்து இவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும் இல்லையா? மலேசியன் போலீஸ் கிட்டேருந்து. சரி நாங்க போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பி போறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சில பிள்ளைங்க வந்து 2, 3 பிள்ளைங்க பேசாத மாரி இருக்கு. அங்க இருக்க பிள்ளைங்கலாம் வந்து எங்கேயோ வெளியில வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க வேனெல்லாம். இவங்க எங்க வேலைக்கு போவீங்க? நீங்க சேஃபா இருப்பீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவோட ஸ்பிரிட் வந்து எங்கள காப்பாத்தும் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பாங்களே ஒரு லேடி, "இங்க பாருங்க வாங்க போலாம் மணியாது" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு நீ கண்டவங்கள்ட்டலாம் போய் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுங்கள எல்லாத்தையுமே வந்து அந்த லேடி ஒரு வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுங்கள நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு கேஸ் வருது. என்னன்னா, இந்த ஆர்மி இருப்பாங்க இல்லையா? அவங்கள போட்டு இந்த சிலஸ் அப்படின்றவன் வந்து போட்டு அடிக்கிறான். இவன் வந்து ஜிவிங்கோட சொந்தக்காரனாம். இவன் அந்த போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிறான். அப்போ வந்து ஹீரோயின் தான் வந்து அவன தொரத்தி புடிச்சு வச்சிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது, "நீ வந்து அங்க இருந்த கட்டையெல்லாம் திருடுறதுக்காக ட்ரை பண்ண. அதனால தான் அடிச்சேன்னு சொன்னாங்க. இப்படி ரிப்போர்ட் இருக்கு" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல நான் வந்து எங்க ஜுவேங்க செத்துட்டார் இல்லையா? அதுக்காக தான் இவங்கள போட்டு அடிச்சேன்" அப்படின்னு சொல்லிடுவான். மறுபடியும் இந்த புஜாங்க மீட் பண்றதுக்காக போறாங்க. இவங்க பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இவங்க கண்ணு ஏதோ பிரச்சனை ஆயிடும். அதனால கண்ணு வந்து சென்சிட்டிவா இருக்கும். கண்ணாடி வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்ப வந்து இந்த புஜாங்க இருக்கார்ல, அவரு ஒரு மருந்து எடுத்து கண்ல போட்டோனே அது நல்லா தெளிவாயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவரு வந்து அந்த அமௌண்ட் பத்தி தான் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்றாரு, தாமு சொல்றாரு, "இதெல்லாம் சும்மாங்க கட்டுக்கதை. அதெல்லாம் நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஒண்ணா போறாங்க. அதுக்கப்புறம் தாமஸ இறக்கி விட்டு, இவங்க ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது, ஒரு காட்டுக்குள்ள திடீர்னு ஏதோ கீழ கிடக்குற மாரி இருக்கும். அது போய் இறங்கி பார்க்குறாங்க, ஏதோ ஒரு தலை மாதிரி இருக்கும். சரின்னு கிட்ட போய் பார்த்தா, தலை இருக்காது. அவங்க பிரம்ம. மறுபடியும் முன்னாடி போறாங்க. அப்போ வந்து கார்ல எடுக்கலாம்னு முன்னாடி போகும்போது, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஒரு குட்டி சின்ன பிள்ளைங்க வண்டி மாரி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அது அப்படியே ரிவர்ஸ்ல போயிரும். இத பார்த்துட்டு இவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த பிள்ளைங்களலாம் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, இந்த பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குங்க. அப்போ வந்து இந்த பொம்பள என்ன பண்ணுது, காட்டுக்குள்ளலாம் ஓட்டிட்டு இருக்கு. "என்னாச்சு? நீங்க எங்க போறீங்க? ரோட்ல போகாம" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நீங்க தூங்குங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பொம்பள வந்து என்ன பண்ணும் போல, இந்த குழந்தைங்களலாம் கொண்டு போய் வித்துருமாட்ருக்கு. ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ற பொம்பள போல. இத இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டோனே, இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு தெரிஞ்சிரும். அந்த டீலர்ட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசும். இந்த பிள்ளைங்களுக்கு புரியாது இல்லையா? அப்ப எல்லாம் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆறு இருக்கு. அத தாண்டி தான் கிராஸ் பண்ணணும். இந்த பொம்பள இறங்கி போய் கிராஸ் பண்ணலாமான்னு பார்க்கும்போது, டக்குன்னு யாரோ இத அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுங்கலாம் உள்ளயே உட்காந்துக்கிறாங்க. அப்படியே வந்து என்ன ஆகுது, அடுத்த நாள் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து தேன் எடுக்கிறதுக்காக நெறைய பேர் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தல வந்து தொங்கிட்டு இருக்கு. அது யார் தலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்பள இருக்குல்ல, அந்த பொம்பளையோட தல தான். அது வாய்க்குள்ள ஒரு செல்ஃபோன வச்சு அடிச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த ஹீரோயினுக்கு வந்து அகாம் அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்றான். இந்த பொம்பளையோட ஃபோன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, இவங்க எல்லாருமே செத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இந்த பச்சா அப்படின்றவர்ட்ட போய் சொல்லும்போது, "இல்ல, இல்ல நீ இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிருவான். "நீங்க காணாம போணுச்சுங்கல்ல இந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள மட்டும் போய் தேடுங்க" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த அகம போய் அரெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிடுறாரு, "நீங்க வந்து இனிமேல் இந்த கேஸ டீல் பண்ண வேணாம். நான் வேற ஆஃபீஸர கூப்பிட்டுக்கிறேன். நீங்க போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பயங்கரமா திட்டுறாரு. அப்போ வந்து அகாம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கும்போது, "நான் ரொம்ப நல்லவன்ற" மாரி அவன் பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து இவன் ஒரு பெண்ண வச்சு ஒரு ட்ரிக்க வந்து அவங்க பொண்ணு சொல்லிக் குடுத்துதான். அத செஞ்சு காமிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவன ரிலீஸ் பண்ணிர்றாங்க. இத பார்த்துட்டு அந்த சிலர் சொல்றான், "இங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இவன் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். ஆனா இவனயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால இங்கலாம் லா அண்ட் ஆர்டர்லாம் எதுவுமே நடக்காது" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்ப வந்து இந்த பிள்ளைங்க காணாம போச்சுங்கல்ல, அதுல 2 பிள்ளைங்க மட்டும் அந்த ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பேரு வந்து யாரான்னா, இன்னொரு குட்டி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வாய் பேச தெரியாது. அந்த பொண்ணு கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிட்டுருக்கு. "நீ எப்படி இவ்ளோ கரெக்ட்டா போறன்னு?" அந்த வாய் பேசாத பொண்ணு கேட்கும்போது, "எனக்கு வந்து அம்மாவுக்கு தான் வழி சொல்லுவாரு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருது. இந்த பிள்ளைங்க ஒரு 6 பிள்ளைங்க காணாம போயிருக்கும்ல. அதுல மீதி பிள்ளைங்கலாம் வந்து கரெக்ட்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இத வந்து போலீஸ் தான் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்லுது, "சாரிங்க அருண் வந்து கண்டுபிடிக்க முடியல" அப்படின்னோனே, அவங்க அம்மா வந்து கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்பதான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது நெறைய பணம் ஒரு 2 இல்ல ஒரு 5, 6 பணம் கிட்ட இது எல்லாமே வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க தான். அவங்கள எல்லாமே தான் வந்து கழுத்த வெட்டி கொன்னுருக்காங்க. அதுவுமே இவங்க எல்லாருமே வந்து அகம் கூட ரிலேட் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா அகம் அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அகம் இப்ப மலேசியால இருக்கிறதுனால இவங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஹீரோயின். வேற நாடுன்றதுனால நெறைய பிரச்சனை வந்துருது. வேற பிரச்சனை வந்தோனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, "நீங்க இனிமேல் இது வராதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு பதிலா வேற ரீப்ளேஸ்மென்ட்க்கு ஆள் கூப்பிட்டாச்சு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரு வந்து வேலை செஞ்சு போயிட்டே இருப்பாரு. திடீர்னு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, யாரையோ பார்த்து பயந்து ஓடிர்றாரு. அடுத்த கேஸ் என்ன ஆயிடுது, இவர் தலைய வந்து துண்டாக்கி விட்டுர்றாங்க. இந்த ஆளுமே செத்து போயிர்றான். அந்த கிராம மக்கள்லாம் இவனுக்கு தேவ தான், புள்ளைய வித்தான்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அருமோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு தான் வேணும்னே இந்த குழந்தைங்கள மத்தவங்கள்ட்ட வித்துட்டு காசு வாங்கியிருப்பாரு.
அதனால எல்லாம் பயங்கரமா அந்த ஆளு திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் இத வந்து பார்க்குறாங்க. இவங்க வீட்டுக்கு போகும்போது தான் கவனிக்கிறாங்க. அந்த ஒரு பொம்மை வண்டி இருந்தது இல்லையா? அந்த வண்டிய கவனிக்கிறாங்க. அங்க வந்து தப்பிச்சு வந்த பொண்ணுகிட்ட ஹீரோயின் போய் கேட்கும்போது, அந்த பொண்ணு ஒரு நெக்லஸ் மாரி ஒண்ணு குடுக்குது. இது யார் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவின் போட்டிருப்பாங்களாம். "இது யார் உனக்கு குடுத்தது?" அப்படின்னும்போது, "எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிடுது. அப்பதான் இவங்களுக்கு ஹீரோயினுக்கு அந்த ஃபேக்டரி நெனப்பு வருது. உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தோனே, யாரோ வந்து இப்பதான் சாப்பிட்டு போட்ட ராப்பர்லாம் இருக்கு. இத பார்த்துட்டே இருக்கும்போது, ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணி, அங்க ஒரு பெரிய பேரல் மாரி இருக்கு. அதுக்குள்ள போட்டு மூடிடுறாங்க. ரொம்ப ட்ரை பண்ணி ஹீரோயினால வெளில வரவே முடியல. இந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா? அந்த வாய் பேசுற பொண்ணு, இன்னொரு பொண்ணு கேர்ள் 1ம் கேர்ள் 2ம் வந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு வீடு ஃபுல்லாமே வந்து தலை வெட்டப்பட்ட நிலையில வந்து தலை மட்டும் இருக்குது ஒருத்தவங்க செத்தவங்களோட உடம்புல இருந்து. அத வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாரி ஒரு கேரி பேக்ல போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்தோனே இந்த பொண்ணு இருக்கா இல்லையா? ஓடி போறா. இந்த அருமுக்கு தான் காது கேட்காதுல்ல. என்ன விஷயம்னே தெரியாம இருக்கறனால திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கு. அவ கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்ட்டா தாமஸ் வந்து காப்பாத்திருவாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இந்த ஹீரோயின் பொண்ணு இங்க இருக்கிறத வந்து இந்த பச்சாங் தான் வந்து தாமஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. அப்பதான் தாமஸ் வந்து காப்பாத்திருப்பாரு. இந்த பொண்ணுங்கள பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் புஜாங் இருக்கார் இல்லையா? அந்த இடத்துல இவங்க தாமஸும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாரி நான் ஒரு ட்ரெய்னிங்ல இருந்தப்போ ஒரு பொண்ண வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த புஜாங் வந்து அப்ப தூங்கிட்டு இருப்பாரு. அங்க கூட வேலை பார்க்குறவர் வந்து, "ஏந்திரிங்க நம்ம போணும்ல ரவுண்ட்ஸுக்கு" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப வந்து அவரு சொல்றாரு, "17ஆம் தேதி இப்படிதாங்க எனக்கு ஏதோ ஊத்தி குடுத்துட்டாரு. அத நான் குடிச்சு தூங்கிட்டேன். இவரு மட்டும் கடைசில ரவுண்ட்ஸ் போனாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. தாமஸ்க்கு வந்து இந்த பொண்ண பத்தின ஒரு கால் வருது. போய் பார்க்குறாங்க. அந்த கேர்ள் ஒண்ணு இருக்கு இல்லையா? அவ செத்து போயிருக்கு. இத பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதுக்கு வந்து இந்த பஞ்சா வந்து காசு குடுப்பான். நீ வந்து அவள பார்த்துக்கிட்டதுக்கு, ஸ்பை பண்ணி கரெக்ட்டா சொன்னதுக்கு இந்த காசு அப்படின்னு குடுத்துர்றான். இத பார்த்து ஹீரோயின் ஒரு மாரி ஆயிடுறாங்க. என்னடா இவனுமே இப்படி மோசமானவனா இருக்கான் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணுங்கலாம் தேடுறதுக்காக காட்டுல வாலண்டியர கூட்டிட்டு இந்த புஜாங் போறாரு. அப்போ வந்து இவரு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஹீரோயின் தாமஸ் கிட்ட, ஒரு பொண்ண வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டேன்னு. அத கேட்டிருப்பாரு புஜாங் தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா அது வந்து இப்போ ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, வேற ஒரு விஷயம் வச்சு நீங்க அந்த தப்புக்கான பிராயச்சித்தம் தேடிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. அப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பச்சான் என்ன பண்றான், ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் குடுத்துடுறான். சைன் பண்ணும்போது தான் தெரியுது அந்த அகம் வந்து ஒரு பென் வச்சிருப்பான் இல்லையா? அத வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு இது புரிஞ்சிருது. இவங்க எல்லாமே வந்து ஒண்ணா தான் கூட்டு களவாணிங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தாமஸ் வந்து நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து கன் பாயிண்ட்ல வச்சு கேட்குறாங்க. "நீ எதுக்கு காசு வாங்குன?" அப்படின்னோனே, "உங்கள வேவு பார்க்க தான் வந்து இவன் காசு குடுத்தான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, "என்ன ஒருத்தன் அட்டாக் பண்ணான் தெரியுமா? அது வேற யாரும் இல்ல. உங்களோட ஆஃபீசர் தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க அவன்ட்ட. அது மட்டும் இல்லாம இந்த தாமஸ் இருக்கார் இல்லையா? அவருமே வந்து இந்த டயாக் இருக்காங்கல்ல, அந்த மக்களோட ஒரு ஆள் தான். இது வந்து வெளில தெரிஞ்சதுன்னா இவன் வேணும்னே ஃபேவர் பண்றான். இல்லன்னா அவங்களுக்கு எதிரா இது பண்றான்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் இவன் ஐடென்டிட்டிய வந்து மறைச்சிருப்பான். அப்பதான் ஹீரோயின பத்தி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போலீஸ் ஆஃபீசர் ஆர்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருப்பாரு. இத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அத வந்து மூடி மறைச்சிருப்பாங்க. இவங்க அப்பானால தான் இந்த பொண்ணு போலீஸ் ஆஃபீசர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரணிலாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப டிப்ரஷன் ஸ்டேட்ல வந்துரும். இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் இனிமேலு யாரையும் நம்பாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களோட வீடெல்லாம் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் போய் பார்த்துட்டு இருப்பாரு. இவரு கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த அரும் குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியும். ஹீரோயின் வந்து சரின்னு இந்த பொண்ண எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ண கொன்னதுக்கு இன்னொரு பொண்ண காப்பாத்தி எப்படியாவது பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்றாங்க. தாமஸ் வந்து இப்படி ஏமாத்திட்டதுனால, இவங்க என்ன பண்றாங்க, சிலர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அதுவும் புடிச்சிட்டு வரதுக்காக சிலர்ஸ்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவனும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிடுவான். இவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த அகம வந்து புடிச்சு கொண்டு வந்துருவான். அப்பதான் அந்த அகம் சொல்றான், "இல்லங்க நான் தான் வந்து தோரிக்க கிட்ட வந்து ஜிவுங்க வந்து கொலை பண்ண சொன்னேன். அவன் காசு எடுத்துட்டு போயிட்டான். அதனால தான் அவன கொலை பண்ண சொன்னேன். கடைசில பார்த்தா அவன் தாரிக்க வந்து யாரோ கொன்னுட்டாங்க. அது என்னன்னே தெரியல. இவங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு நெனச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜிவிங்கோட தலை வந்து என்கிட்ட கிடைச்சது. அத வந்து நான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். மொத 2 கொலை மட்டும் தான் நான் பண்ணேன். மீதி நெறைய கொலைகள்லாம் வந்து நான் பண்ணவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இவங்க அத வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின். அப்ப வந்து இவன் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல அவன் தான் வாக்குமூலம் குடுத்துட்டான்ல, அதெல்லாம் வேணான்னும்போது நான் கொல்ல தான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன தொரத்திக்கிட்டே ஓடும்போது கரெக்ட்டா இவன் வந்து போலீஸ்ல மாட்டிக்கிறானுங்க 2 பேருமே. தாமஸ் வந்து இன்ஸ்பெக்டர வந்து கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனும் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்ல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அத இவன் வாயிலே கறக்கணுன்றதுக்காக ஒரு மொபைல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது தான் தெரியுது, இவன் தான் வந்து இந்த அகம் கூட சேர்ந்துட்டு நல்லா
காசு வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான். அதனால தான் வந்து அந்த கேஸ்ல கூட இவன் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டான் அப்படின்றத வந்து அவனே சொல்லிடுறான். இவனுங்க 2 பேரும் நடந்த சண்டையில கார் வந்து உருண்டு விழுந்துருது. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றான், அப்ப வந்து ஏதோ என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடம் ஃபுல்லா வந்து ஃபாக் ஆயிடுது. அப்போ ஹீரோயின் வந்து எங்கேயோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரில இருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து அது தாமஸோட தலை இருக்கு. என்னன்னு பார்த்தோனே இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. போய் பார்க்குறாங்க, இந்த புஜாங் இருக்கார்ல, அந்த ஆள் தான் இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோயின் ஏன்டா இப்படி கொன்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்குறாங்க. அப்ப வந்து இந்த புஜாங் சொல்றாரு, இங்க பாரு கொலைலாம் நான் ஒண்ணும் பண்ணல. இவங்க வந்து என் இனத்து மக்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என் பிள்ளைங்களலாம் கொண்டு போய் ஹியூமன் டிராஃபிக்கிங்ல விடுறாங்க. அதனால தான் நான் வந்து இவனுங்கள கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம தாமஸ் வந்து இந்த ஆள் கொன்றுக்க மாட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் தான் கொன்னு இத வந்து தலைய வெட்டினா கண்டிப்பா இவன் மாரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தன் பண்ணியிருக்கான்ல கொலை. அதனால இவன புடிக்க மாட்டாங்கன்றதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அது மட்டும் இல்லாம இந்த அகம் தான் இவ்ளோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து கேஸ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவன் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் தலையும் வந்து இந்த புஜாங் வந்து வெட்டி கொன்னுடுறான். அப்பதான் வந்து இவங்க ஹீரோயின் வந்து சரி இதுக்கு மேல இத வந்து நம்ம வெளில சொன்னோம்னா இந்த இனத்தோட மக்களுக்கு வந்து நெறைய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அத சொல்லாம விட்டுருவாங்க. இந்த ஆளும் வந்து காணாம போயிடுவான் அந்த ஃபாக்லயே. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமஸோட இறுதி சடங்குலாம் நடக்கும். ஹீரோயின் அதெல்லாம் முடிச்சுட்டு ஊர விட்டு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு இடத்துல வந்து மக்கள் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல மக்கள் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, புஜாங்கோட தலைய வந்து கட்டாரோ அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. இத வந்து புஜாங்கும் பண்ணல. இந்த கொலை வந்து எப்படிதான் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு புரியவும் இல்ல. ஒருவேளை அந்த பேய் தான் கொல்லுதோ அப்படின்ற ஒருவேளை அந்த பேய் தான் கொல்லுதோ, இல்ல இவனுங்களுக்குள்ளே வெட்டிட்டு இப்படி சாவுறாங்களா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனே இல்லாம இந்த படம் அப்படியே முடியுது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ ஒரு பையன் சின்ன பையன் வந்து ஒரு பூட்ஸ்லேருந்து ரத்தம் இருக்கும். அத வந்து தண்ணீல வச்சு கழுவிட்டு இருக்கான் ஆத்துல. அப்படியே வந்து இந்த படத்த முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு வேளை அந்த அமாங் பேயா கூட இருக்கலாம் அப்படின்றதோட இந்த படத்த முடிக்கிறானுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ தென். டேக் கேர். பாய்.